விழ முடியாது. வாலிப பிள்ளைங்க எதுலையுமே விழ முடியாது. நல்ல ஜெபம் பண்ணிட்டு போங்க வாலிபத்துல, நல்ல ஜெப வாழ்க்கை இருக்கட்டும். வாலிப பிரயாயத்துல ஒரு பிசாசு தொட முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பிசாசை ஜெயித்தவர்கள். அல்லேலூயா. வாலிபர்கள் யாரா? பிசாசை ஜெயித்தவர்கள் தான் வாலிபர்கள். இன்னைக்கு பிசாசுகிட்ட தோத்து போன வாலிபர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. பிசாசுகிட்ட தோத்து போன வாலிப பிள்ளைங்க தான் நிறைய இருக்கிறாங்க இன்னைக்கு. ஏன்னா அவங்களுக்கு சத்தியம் தெரியல. என்ன சத்தியம் தெரியல? நாங்கள் பிசாசை ஜெயிக்க பிறந்தவர்கள் என்ன தெரியல அவங்களுக்கு. ஏன்னா நீங்கள் ஜெபிப்பீர்களானால் வெற்றி உண்டு. நீங்க ஜெபிச்சா எளிதா வெற்றி பெறலாம். ஆமாங்க, நான் வாலிப பிராயத்தில் ரட்சிக்கப்பட்டேன் சொல்றேன். வாலிப ரட்சிக்கப்பட்டதுனால என்ன நடந்ததுன்னா, ஜெபம் 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 அப்படின்னு ஊழியத்தில் போயிட்டு இருப்போம். என்ன நடந்தது? பாவம் எங்களை அணுகாமல் கர்த்தர் பாதுகாத்தார். ஆமா, வாலிப பிராயத்தில் பாவம் செய்யாமல் கர்த்தர் பாதுகாத்தார். ரட்சிக்கப்பட்ட பெண்மணிங்க இயேசு ஏற்றுக்கொண்ட பின்பாக துணிகரமாய் பாவம் செய்ய ஆண்டவர் விடவே மாட்டார். ஏன்னா ஜெபிக்கிறோம்ல, ஜெபிச்ச பாவம் செய்ய மாட்டோம். ஆனா சுத்தம் ஜெப வாழ்க்கை இல்லைன்னு வச்சுக்கோங்க, முடிச்சு, அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ். வாலிபமே முடிஞ்சிடும், வாலிப பருவமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரொம்ப பரிதாபம். பாருங்க, ஜெபிக்கிறவன் பாவம் செய்யும் மனிதன் ஜெபத்தை நிறுத்துவான், ஜெபிக்கிறவன் பாவம் செய்வதையே நிறுத்துவான். ஆமா, நீங்க ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். தேவ ஜனங்களுக்கு ஜெபிக்கிறவர்கள் தான் வெற்றி உண்டு. ஜெபித்தா வெற்றி. பாருங்க, தொடர்ந்து நம்ம அடுத்த வசனம் வாசிங்க. மோசே 12ஆம் வசனம் வாசிங்க. இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம்.